يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم يا رسول الله صلوات الله عليكم يا حبيب الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله يا رسول الله محمد رسول الله يا حبيب الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وبارك منهم وصحبهم أجمعين. புனிதமான இந்த இடத்தில் புனிதமான இந்த மாதத்தில் நம்மை எல்லாம் ஆண்டு தினத்தில் நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி முகந்தவனாகவும் நம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை நடித்தவர்களை அடிபரனால் அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீயீன்கள் தபா தாபீயீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஃபுகஹாக்கள் குத்துபுகள் அக்தாபுகள் குறிப்பாக இங்கே குழுமை இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இன்னும் வரவிருக்கக்கூடிய எல்லோரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் குறைவின்றி நீங்காமல் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பு குறித்தவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனது திருமறையிலே நோன்பை பற்றி சொல்கின்ற பொழுது லஅல்லகும் தத்தகூன், இந்த நோன்பு உங்களை இறையற்ற உடையவர்களாக மாற்றும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நோன்பை பற்றி சொல்கின்றார். தக்வா உடையவர்களாக நம்மை மாற்றுவதே நோன்பின் அடிப்படை விஷயமாக இருக்கிறது. தக்வா, இறையச்சம். இந்த நோன்பு நமக்கு இறையச்சத்தை தருகிறது, இறைவனை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த நோன்பு நமக்கு தருகிறது என்று குர்ஆன் தெளிவாக சொல்கின்றது. அன்பானவர்களே, தக்வா இல்லாமல் அல்லாஹ்வை நெருங்கவே முடியாது. நம்மை படைத்த அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அச்சம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், சதாவும் அவனுடைய பார்வை விட்டு நாம் நீங்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய பார்வை நம்மின் மீது ஒவ்வொரு நொடி பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்ற அந்த உணர்வு தான் தக்வா, இறையச்சம். இறையச்சமின்றி இறைவனை ஒரு காலம் நெருங்க முடியாது என்பதை நம்ம முதல்ல வழங்கிவிடும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய நேசர்களை பற்றி சொல்கின்ற பொழுது லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று யாரை அல்லாஹ் சொல்லியிருந்தானோ அவர்கள் பயப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்கு பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது. இப்ப இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவலை இல்லாத மனிதர்கள் நம்ம யாருமே இல்லை. எல்லோருக்கும் ஏதேனும் கவலை இருக்கிறது. எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு விஷயத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கிறது. அடுத்து என்னாக போகுதோ, ஏதாக போகுதோ, அடுத்து யார் ஆட்சிக்கு வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நடந்து முடிந்ததை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அடுத்து என்ன வரப்போகிறது என்ற அச்சம், அந்த பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த இரண்டுமே இறைநேசர்களுக்கு இருக்காது. அல்லாஹ்வுடைய நேசர் என்ன செய்ய மாட்டாங்க, முடிஞ்சதை நினைச்சு கவலைப்பட மாட்டாங்க. முடிஞ்சது அவ்வளவுதான், மீண்டு வராது. நடந்து முடிந்தது அவ்வளவுதான், அதை மீண்டும் எடுத்து கொண்டு வரவே முடியாது. அதே போன்று அடுத்து என்ன நடக்க போகுது அது அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறது. இந்த இரண்டும் அவர்களுக்கு அவருடைய தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு பயம் இருக்காது, கவலை இருக்காது என்று அல்லாஹ் சொல்றான். அன்பானவர்களே, அந்த வசனத்தின் தொடரிலே சொல்வான், அல்லதீன ஆமனு, இவர்கள் ஈமானுடையவர்கள், இவர்கள் ஈமானுடையவர்கள், வகானு யத்தகூன், இவர்கள் தக்வா உடையவர்கள், இறையச்சமுடையவர்கள், இறை பக்தி உடையவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார். அது மட்டுமல்ல, இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன்,
இந்நௌலியாவும் இல்லல் முத்தகூன், அல்லாஹ்வுடைய நேசன், அல்லாஹ்வுடைய நண்பன், அல்லாஹ்வுடைய தோழன் அவனை அஞ்சக்கூடியவர்கள் மட்டும்தான், தக்வாவுடையவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நேசன் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றார். அன்பானவர்களே, இறையச்சம் என்றால் என்ன? அல்லாஹ்வை பயப்படுதல் என்றால் என்ன? இறையச்சத்தை ஒரு மனிதன் எப்படி விளங்கிக் கொள்வது என்பதை மார்க்க அறிஞர்கள் நமக்கு தெளிவாக சொல்வார்கள். இறையச்சம் என்றால், ஒரு உதாரணத்திற்கு நாம் விளங்க வேண்டுவதற்காக வேண்டி சொல்கிறேன். அந்நிய பெண்களை பார்ப்பது ஹராம். ஒரு ஆண் அந்நிய பெண்ணை பார்ப்பது ஹராம், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் யதார்த்தமாக ஒரு பெண்ணின் மீது பார்வை பெற்றுவிட்டது. முதல் பார்வை ஹராம் இல்லை, யதார்த்தமா அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பார்க்கல, யதார்த்தமாக அந்த பார்வை விழுந்து விட்டது. உடனே அந்த பார்வையை திருப்பிக் கொள்ள வேண்டும். அந்த பார்வை அப்படியே வைக்க கூடாது. அந்த பார்வை இருக்கிறது, அது ஹராம் இல்லை. அந்நிய பெண்ணை பார்க்கறது ஹராம் தான். ஆனால் தவறுதலாக ஒரு பெண்ணின் மீது பார்வை கொண்டு விட்டது என்று சொன்னால் அந்த தவறுதலாக போன அந்த விஷயம் பாவம் இல்லை. ஆனால் அது நீடித்து இருக்க கூடாது. உடனே அந்த பார்வையை திருப்பி விட வேண்டும். அஸ்தகுபிருல்லா என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அல்ல அந்த பாவம் மன்னிப்பு தெரியும். இப்ப தக்குவாவை விளக்குவதற்காக இந்த உதாரணம் சொல்லப்படுகிறது. ஒரு அந்நிய பெண்ணை ஒருவன் பார்க்கிறார். பார்த்தவர் பார்வையை திருப்பிட்டார். திருப்பின பிறகு அந்த பொண்ணு எவ்வளவு உயரம் இருக்கும், எவ்வளவு உடல் அமைப்பு இருக்கும், அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருக்குது, என்ன கலரு, இந்த மாதிரி சிந்தனை உள்ளத்துல வந்துட்டே இருக்குது. இந்த மாதிரி சிந்தனை வருகின்ற பொழுது அவருடைய உள்ளத்தில் அழுக்கு இருக்கிறது என்று அர்த்தம். ஆசாரு தவறுதலான ஒரு பார்வை, உடனே திரும்பிக் கொண்டார். அஸ்தகுபிருல்லாஹ், அல்லாஹ்ட்ட நான் பாவம் மன்னிப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் நீண்டு விட்டார். இது தவறில்லை. அந்த பார்த்த பிறகு மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணை குறித்தான சிந்தனைகள் வருகின்ற பொழுது அவருடைய இதயத்தில் ஆழமான அழுக்கு கரைகள் இருக்கிறது என்பதின் வெளிப்பாடு. எனவே இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம் தவிர்த்து கொள்வதுதான் தக்குவா. இதுதான் இறையச்சம். ஒரு அந்நிய பெண்ணை பார்த்த உடனே எழுதினோம், திரும்பிடணும். அந்த பார்வை மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணின் மீது இருக்கக்கூடாது. பல விதமான தவறான சிந்தனைகளுக்கு வழிவகுக்க கூடாது. அப்படி இருந்தால் இவர் உண்மையிலே இறையச்சத்தோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, தக்குவானா என்ன, தக்குவானா என்னன்னு கேட்கிறாங்க. கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அம்மா சலக்த தரீகன் லா ஷௌகின். உமரை பார்த்து கேட்கிறாங்க, உமரே முட்கள் நிறைந்த பாதையில் நீங்கள் நடந்து சென்று இருக்கிறீர்களா? உள்ள ரெண்டு ஓரமும் உள்ளா இருக்குது, குறுகிய பாதை தான். நீங்க அந்த வழியில சென்று வழியில் கடந்து சென்றுள்ளீர்களா என்று உமரதியெல்லாம் அவங்கள்ட்ட காபரதியெல்லாம் கேட்கிறாங்க. உமரதியெல்லாம் சொன்னாங்க, பண்ணலாம் இந்த மாதிரி நான் போயிருக்கேன், எப்படி போவீங்க? உமரதியெல்லாம் சொன்னாங்க, ரெண்டு பக்கம் உள்ளா இருக்குது, நான் போகக்கூடிய பாதை ரொம்ப குறுகிய பாதையா இருந்துச்சுன்னா என்னுடைய ஆடைகள் அந்த முள்ளில் சிக்காமல் பார்த்துக் கொள்வேன். மற்ற பாதையில நடக்கிற மாதிரி சாதாரணமா நடக்க மாட்டேன். ரொம்ப கவனமாக என்னுடைய ஒவ்வொரு அடியும் இருக்கும். என்னுடைய ஆடைகளை நான் ரொம்ப பாதுகாத்துக் கொள்வேன். ஏன்னா முழுத மாட்டுக்கு எடுக்கிறது சிரமம். அப்ப நான் என்னுடைய அந்த முட்கள் நிறைந்த அந்த பாதையில் செல்கின்ற பொழுது எவ்வளவு கவனமாக பாதுகாப்பாக ஒவ்வொரு எத்தையும் நான் வைப்பேன் என்று உமரதியெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. அது காபரதியெல்லாம் சொன்னாங்க, இதுதான் தக்குவா. இந்த உலக வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களை விட்டும் நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்படி முட்களை விட்டு நமது உடம்பில் குத்தாமல் ஆடையில் குத்தாமல் பாதுகாப்பாக அந்த வழியை கடக்கிறோமோ, அதுபோன்ற உலகத்தில் வாழ்நாள் முழுக்க நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய பாவங்களில் அகப்பட்டு விடாமல், பாவங்களில் சிக்கிக் கொண்டு விடாமல் நாம் பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வதுதான் தக்குவா என்று உமரதியெல்லாம் அவர்களுக்கு காபரதியெல்லாம் அவர்கள் சொல்லுவாங்க. அன்பானவர்களே, இன்னொரு விளக்கம் சொல்வார்கள். தக்குவா என்று சொன்னால் காஜா முகமது அப்துல் மாலிக் சித்திக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, தக்குவா என்று சொன்னால் அது அமல் அல்ல. தக்குவா என்று சொன்னால் அது செய்வதல்ல, அது செய்யாமல் இருப்பது. நம்ம நினைக்கிற தக்குவானா 5 நேரம் நம்ம விடாம சொல்லுவாருங்க, இவர் தக்குவாதாரி. அது இல்ல. அமல் செய்வது தக்குவா இல்ல, அமலை செய்யாமல் இருப்பது.
இப்ப குழம்பும் அமலை செய்யாம இருக்கிறதா, அப்ப தொழுகாம இருக்கிற தக்குவாவா? அப்படி இல்லை. அமலை செய்யாமல் இருப்பதென்றால் எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ அதை செய்யாமல் இருப்பது, நமது நாவை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது, கண்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது, ஒட்டுமொத்த உடலையும் ஹராமை விட்டு பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது, இதுதான் தக்குவா. வெறுமனே 5 நேரம் தொழுவது மட்டும் தக்குவா அல்ல, நோன்பு வைப்பது மட்டும் தக்குவா அல்ல. ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அந்த பாவங்களை விட்டு விலகி இருப்பது தக்குவா. அதே போன்று சந்தேகமான விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும். ஏன்னா ஹராம் எதுன்னு எல்லாத்துக்கும் தெளிவா இருக்குது, ஹலால் எதுன்னு எல்லாத்துக்கும் தெளிவா இருக்குது. சந்தேகமான விஷயங்கள் சிலது வருது, அந்த சந்தேகத்தை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஹராம் அது யாருக்கும் சந்தேகம் இல்லை, தெளிவா இருக்கும். ஹலாலும் எல்லாத்துக்கும் தெளிவான விஷயம் தான். எதெல்லாம் ஹலாலுன்னு தெரியும், எதெல்லாம் ஹராம்னு தெரியும், ஹதீஸ்லயே இருக்குது. ரெண்டுமே தெளிவான விஷயம்தான். சந்தேகம் என்று எதெல்லாம் வருகிறதோ அந்த சந்தேகத்தை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொண்டால் அதற்கு பேர் தான் தக்குவா, அதற்கு பேர் தான் இறையச்சம் என்று நபிகள் நாயகம் சொல்லுவாங்க. அன்பானவர்களே, இன்னும் சொல்ல போனால் எந்தெந்த காரியமெல்லாம் அல்லாஹுவை விட்டு நம்மை தூரமாக்குகிறதோ அதையெல்லாம் விட்டு விடுவது தக்குவா. எதெல்லாம் செஞ்சா அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்காதோ, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட்டு நாம் தூரமாக்கப்படுவோமோ அந்த காரியங்களை விட்டு விடுவது தக்குவா. நம்ம நினைக்கிற தொழுகை மட்டுமல்ல, நோன்பு மட்டுமல்ல, ஜகாத்து கொடுக்கிறது மட்டுமல்ல, எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ அதை தவிர்த்திருப்பதுதான் தக்குவா என்று ராஜா முகமது அப்துல் மாலிக் சித்திகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அன்பானவர்களே, தக்வா முத்தகி, இறைவனை அஞ்சக்கூடியவர் யார் என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்வார், நபிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வார், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வார், பிள்ளைகளுடைய உரிமைகளை கரெக்டா செய்வார், மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளில் எந்த விதமான குறையும் வைத்துக் கொள்ள மாட்டார், சொந்த பந்தங்கள் அண்டை வீட்டார் விஷயத்துல கரெக்டா இருப்பாரு, நண்பர்கள் தோழர்கள் விஷயத்துல கரெக்டா இருப்பாரு. இவர்தான் முத்தகி, இவர்தான் இறைவனை அஞ்சக்கூடியவன், எல்லோருடைய விஷயத்திலும் நேர்மையாக இருக்கக்கூடியவர், யாருடைய அதிர்ஷ்டையும் பெறாதவர் தான் உண்மையான முத்தகி என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம், நாம் முத்தகியா இல்லையா? இவ்வளவு விஷயம் சொல்லியாச்சு. நான் இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவனா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் தக்வா பத்தி சொல்றான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனா சில ஆயத்துல, ஒரே ஆயத்துல 2 தடவை சொல்றான், ஒரே ஆயத்து தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ். ஒரே வசனம் 2 தடவை அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் 3 தடவை சொல்றான், இதா மத்தகவ் ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி சும்ம தக்கவ் ஆமனு சும்ம தக்கவ் அஹ்ஸனு. ஒரே வசனத்துல மீண்டும் மீண்டும் மடக்கி மடக்கி சொன்னான், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் அடியார்களே, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள் அடியார்களே என்று அல்லாஹ் மீண்டும் மீண்டும் ஒரே வசனத்தில் 3 முறை கூட சொல்லி இருக்கின்றான். அப்ப தக்வாவுடைய அந்த உண்மை தாத்பரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறைவனை அஞ்சி நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் சிறந்த வாழ்க்கை. தக்வாவுடைய பயன்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது முதல் விஷயம், யார் அல்லாஹுவை அஞ்சி வாழ பழகிக் கொள்கிறாரோ, அல்லாஹுடைய அச்சத்தை தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய முதல் பாக்கியம் என்ன தெரியுங்களா? யார் அல்லாஹுவை அஞ்சி நடக்கிறாரோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். முதல் கிஃப்ட் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு தக்வாவின் மூலம் கிடைக்கிறது. இதற்கு ஒரு உதாரணம் சொன்னா, ஒரு குழந்தை தாயிடத்தில் தான் அதிகமாக இருக்க பிரியப்படும், தாயை விட்டு பிரியவே பிரியாது. யாராவது குழந்தைய தூக்க பார்த்தா ஓடி போய் அம்மாட்ட போயிடும். யாராவது தூக்க நினைச்சா உடனே நினைச்சியும் அம்மாட்ட தான் ஓடும், அம்மாட்ட தான் ஓடி அந்த அன்பை வெளிப்படுத்தும். எல்லா நிலையிலும் தாயை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரம் அம்மா ரெஸ்ட் ரூம் போயிருந்தா அம்மா இல்லைன்னு அழுக ஆரம்பிச்சிடும், அம்மா காண அழுக ஆரம்பிச்சிடும். இது தாயின் மீது அந்த குழந்தை வைத்திருக்கக்கூடிய உண்மையான அன்பின் வெளிப்பாடு. எல்லா நேரத்திலும் தாயைத்தான் முன்னிலைப்படுத்தும். சின்ன குழந்தைகளை சொல்றேன், அந்த குழந்தை விளையாட்டாக தவறுதலாக தாய் முகத்துல ஒரு அடி அடிக்குது. அம்மா என்ன செய்வாங்க? கோபப்படுவாங்களா? கண்டிப்பா கோபப்பட மாட்டாங்க. எந்த கையால் தன் முகத்தில் அடித்ததோ அந்த கைக்கு முத்தம் கொடுப்பாள் தாய். என்னை அடுத்துதான் கோபப்பட மாட்டான். ஏன்னா எல்லா நிலைகளிலும் என்னை சுற்றி சுற்றி வரக்கூடிய என் பிள்ளை
தவறுதலா ஒரு அடி அடிச்சுட்டா முகத்துல அடிச்ச உடனே அந்த கையில சூடு வைக்காத தாய் அந்த குழந்தையின் கரத்திலே சூடு வைக்க மாட்டாங்க. அந்த குழந்தையின் கரத்தை இழுத்து முத்தம் கொடுப்பாள் தாய். இதுதான் முத்தகையான வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு. நாம் அல்லாஹ்வுக்கு இறைவனை அஞ்சி நடந்து கொண்டே இருந்தால், இறைவனுக்கு பயப்பட்ட வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டே இருந்தால், தவறுதலாக ஏதாவது ஒன்று நடந்தா கூட அல்லாஹ் உடனே மன்னிச்சிருவான். தவறுதலா ஏதாவது நடந்தா, என்னுடைய அடியான், என்னுடைய முத்தகை, என்னை அஞ்சி வாழக்கூடியவன் தவறுதலாக இந்த காரியத்தை பண்ணிட்டான்னு சொல்லி உடனே அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்துருவான். அதே போன்று கணவன் மனைவி அன்பாக இருக்கின்ற பொழுது மனைவி தவறு செய்தாலும் கணவன் மன்னித்து விடுவான். அன்பான கணவன் மனைவியுடைய விஷயத்துல சொல்றேன். அன்பானவர்கள், பாசமானவர்கள், அப்ப சின்ன தவறுதல் நடந்தாலும் உடனே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, மன்னிச்சிருவாங்க. அது பெருசா ஆக்க மாட்டாங்க. அதே போன்றுதான் இறைவனை அஞ்சக்கூடியவன், இறைவனுக்கு பயப்பட்டு இறையச்சத்தில் வாழக்கூடியவன் தவறுதலாக இறைவன் பண்ணிவிட்டால் உடனே அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். மன்னிப்பை அல்லாஹ் விரைவுபடுத்துகின்றான். இது அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி. இரண்டாவது விஷயம், தக்குவாமான வாழ்க்கை யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய வெகுமதி அல்லாஹ் தர்றான். செய்வது குறைவாக இருந்தாலும் கூலி பெருசா இருக்கும். செய்யறது கம்மி தான், ஆனா கூலி பெருசா இருக்கும். உதாரணத்துக்கு, முத்தகி இறைவனை அஞ்சக்கூடியவர் என்ற ரக்காய் தொழுகிறார். இறைவனை அஞ்சாத ஒருவர், அல்லாஹ்வுடைய பயம்லாம் இல்ல, வெறுமனே தொழுக வர்றாரு, மக்களுக்காக தொழுகிறாரு. அவரு ஒரு 1000 ரக்காய் தொழுகிறாரு. இவரு தொழுகிறது 2 ரக்காய் தான், அவரு தொழுகிறது 1000 ரக்காய்த்து. ஆனா அவருடைய உள்ளத்துல இறைவன் அச்சம்லாம் இல்ல. இந்த 2 தொழுகையில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது முத்தகையுடைய 2 ரக்காய்த்து தான். 1000 ரக்காய்த்துகள் தொழுது இந்த நெற்றியை கருப்பாக ஆக்கினாலும் உள்ளத்தில் தக்குவா இல்லை என்று சொன்னால் அந்த தொழுகை இறைவன் அங்கீகரிப்பதில்லை. 2 தொழுகை தான். தொழக்கூடிய நபருடைய உள்ளத்தை பொறுத்து. தக்காளி சில நாள்ல 10 ரூபாய்க்கு கிலோக்கு விற்கும், சில நேரத்தில் 3 கிலோ 10 ரூபாய்க்கு போகும், சில நேரங்களில் 100 ரூபாய்க்கு தக்காளி போகத்தான் செய்யும். எல்லாமே தக்காளி தான், பொருள் ஒன்றுதான். அந்த தரம் சில நேரங்களில் கூடுகின்றது. நம்ம துணி வாங்குவோம், ஒரு துணி 50 ரூபாய் மீட்டரு, அதே துணி அல்ல, கொஞ்சம் குவாலிட்டி கூடுதலா இருந்தா 500 ரூபாய்க்கு போகும், 1000 ரூபாய்க்கு போகும் ஒரு மீட்டரு. ஆனால் அந்த குவாலிட்டி வித்தியாசப்படுகின்ற பொழுது, அதனுடைய தரம் கூடுகின்ற பொழுது விலையும் கூடுகிறது. அதே போன்றுதான் இவரு 3 மீட்டர் தான் எடுத்தாரு, எடுத்து பில்ல பார்த்தா 3000 ரூபாய். அவரு 3 மீட்டர் தான் எடுத்தாரு, பில்ல பார்த்தா 150 ரூபாய். என்ன இங்க விஷயம்னா, அந்த குவாலிட்டி பொறுத்து விலை கூடுதலா இருப்பதை போல தொழுகையுடைய குவாலிட்டி என்னன்னா தக்குவா தான். தொழுகையுடைய குவாலிட்டி தக்குவா, அதை பொறுத்துதான் அந்த விலை. எப்படி உலக பொருளில் நாம் கூட்டி விற்கிறோமோ, கூட்டி விலை கொடுத்து வாங்குகிறோமோ, அதுபோன்று முத்தகையுடைய தொழுகையை, முத்தகையுடைய நன்மைகளை அல்லாஹ் அவ்விடம் அதிகமாக கொடுத்து பல மதிப்பற்ற கூடி அல்லாஹ் தருகின்றான். எனவே முதல் விஷயம் பாவ மன்னிப்பை அல்லாஹ் தருகின்றான். இரண்டாவது, கொஞ்சம் செய்தாலும் நிறைய நன்மைகளை தருகின்றான். கொஞ்சம் செய்தாலும் அல்லாஹ் நிறைய நன்மைகளை தருகின்றான். உதாரணத்துக்கு, ஒரே ஒரு மண்ணு அல்லது ஒரே ஒரு இரும்பு துகள் அல்லது ஒரே ஒரு தங்க துகள், இந்த 3ஐ நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு மண்ணுடைய துகள், இரும்புடைய துகள், தங்கத்துடைய துகள், 3ம் ஒரே அளவுதான் இருக்கிறது. ஆனால் 3க்கும் ஒரே மதிப்பில்லை. மண்ணை எவன் காசு கொடுத்து வாங்க மாட்டான். இரும்பு, மண்ணு, இரும்புன்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் இரும்பு கூடுதலான மதிப்பு இருக்கலாம். இந்த 2க்கு மத்தியிலே தங்கம், 3ம் ஒரே அளவாக இருந்தாலும் தங்கத்தின் மதிப்பு மிக மிக கூடுதல். இதுதான் நாம் விளங்க வேண்டியது. தக்குவா உடையவர்களுடைய அமல் இருக்கிறதே தங்கத்திற்கு ஒப்பானது. சாதாரண பாதைகளுடைய அமல் வெறும் மண்ணுக்கு ஒப்பானது. நடுத்தரமாக இருக்கக்கூடியவருடைய அமல் இரும்புக்கு ஒப்பானது என்று மார்க்க பெரியவர்கள் சொல்வார்கள். எனவே அமல்கள் விஷயத்துல தக்குவாவை பொறுத்துதான் இறைவனிடத்திலே கூலி அதிகரிக்கிறது. 8 மணி நேரம் தான் சம்பாதிக்கிறாரு ஒருத்தர், 3000 ரூபாய் சம்பளம். அதே 8 மணி நேரம் 30,000 ரூபாய் வாங்குறாரு. அதே 8 மணி நேரம் பல லட்சம் வாங்குறாரு. 8 மணி நேரம் தான், ஒரே மணி நேரங்கள் வேலை இருக்கிறது. ஆனால் அந்த வேலையுடைய கூலி என்ன? அந்த வேலை செய்யக்கூடிய நபரின் தரத்தை பொறுத்து கூலி அதிகரிக்கிறது. 3000 ரூபாய் வாங்குற மனசில் இருக்காரு, 30,000 ரூபாய் வாங்குற மனசில் இருக்காரு, லட்சக்கணக்கில் வாங்குறாரு. காரணம் என்ன? அந்த நபருடைய தரத்தை பொறுத்து சம்பளங்கள் கூடுகின்றது. அதுபோன்றுதான் 2 ரக்காய் சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய தக்குவாவை பொறுத்துதான் அல்லாஹ்விடத்தில் சன்மானங்கள் அதிகரிக்கும்.
நாம் நோன்பு வைக்கிறோம், எல்லோருடைய நோன்பும் தக்குவாவின் அடிப்படையில் தான் கூடி கொடுக்கப்படுகிறது. எல்லோருக்கும் ஒரே மாதிரி நன்மைகள் அல்ல, அவர்களுடைய தக்குவாவை பொறுத்து, அவருடைய இறையச்சத்தை பொறுத்து அல்லாஹ் கூடிய விளங்குகின்றான். அன்பானவர்களே, மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், யார் இறைவனை அஞ்சி நடக்கிறாரோ அவர்களுக்கு கஷ்டங்களை இறைவன் போக்குகின்றார். தர்மசங்கரமான பல நிலைகள் வரும், கூட அருகில் இருப்பவர்கள் எல்லாம் நமக்கு சூழ்ச்சி செய்வார்கள். எல்லா விதமான எதிரிகள், பொறாமைக்காருடைய பொறாமைகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து இருக்கும். நம் வளர்ச்சிகள் வருகின்ற பொழுதுதான் நம்மை தடுப்பதற்கு பல பேர் சரி செய்வாங்க. ஆனால் இறையற்ற மட்டும் இருந்தால் அந்த சதிகளை இறைவனை முறித்து விடுவான். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மார்க்க மேதை, மிகப்பெரிய மார்க்க மேதை. அவர்களுக்கும் சூழ்ச்சிகள் செய்யப்பட்டது. ஒருத்தர் வளர்ந்து வந்தா பிடிக்காது, அது தொழில்துறையாக இருந்தாலும் சரி அல்லது மார்க்க கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலையும் பொறாமைக்கால் இருக்கத்தான் செய்றாங்க. அது ஆலிமாக இருந்தாலும் சரி, அம்மாமாக இருந்தாலும் சரி, அவர் பெரிய ஹாஜியா இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் வளர்ச்சி பிடிக்காதவர்கள் நம்ம சூழ்ந்து இருப்பாங்க. ஆனா கை கொடுத்து பேசுவாங்க, அதிகாரமாங்க, அதிரத்துவாங்க, எல்லாம் கை கொடுத்து பேசுறது, அந்த பட்களை வெளியே காண்பித்து பேசுவதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா கூட இருந்தே குடிப்பறிப்பாங்க. அதே போன்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வளர்ச்சி பிடிக்கல. அவர் மிகப்பெரிய இறைநேசர், மிகப்பெரிய மார்க்க சட்ட வல்லுநர். என்ன செஞ்சாங்கன்னா, பொறாமைக்காரர்கள்லாம் இவர் எப்படியாவது ஆளுநருக்கு முன்னாடி குற்றவாளியா நிப்பாட்டணும்னு முடிவு பண்ணாங்க. ஒரு தவறான பெண்மணி அழைத்து காத்து பேசுறாங்க. இந்த மாதிரி அபூ ஹனீஃபா விஷயத்தில் நீ ரெண்டு பேரும் தப்பா நடக்கிற மாதிரி ஒரு செட்டிங்கை ஏற்படுத்தி அவருக்கு ஒரு களங்கை ஏற்படுத்தணும், அதுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும், எவ்வளவு காசு வேணாலும் தர்றேன். அந்த பெண்மணி காசுக்கு அங்கே எல்லாத்தையும் செய்யற பெண்மணி தான். உடனே ஏற்றுக்கிறாங்க. இஷாவுடைய தொழுகை முடிஞ்சு இமாம் அபூ ஹனீஃபா வீட்டுக்கு போகும் பொழுது அந்த பெண்மணி வீட்டின் கதவை திறந்து அந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அழைத்து செல்வார்கள். மார்க்க மேதை அவங்க. இந்த மாதிரி கணவன் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார், கடைசி நேரம் வசீது செய்ய ஆசைப்படுறாரு, அவர் ஏதோ சொல்றாரு, அதை கொஞ்சம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிடுறது. இவங்க மார்க்க சட்டத்தை படித்த மேதை, அந்த மார்க்கத்துடைய ஊழியம் செய்வதற்காக, மார்க்கத்துடைய சேவை செய்வதற்காக வேண்டி அந்த பெண்ணு சொன்னதை நம்பி உள்ள போயிடுறாங்க. உள்ள போனது ரெடியா இருந்த மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அபூ ஹனீஃபாவும் இவங்க இந்த அம்மாவும் தப்பு செய்யறாங்க, தவறாக இங்க சித்தரிக்கப்பட்டு உடனடியாக ஆணவன்ட்ட ரெண்டு பேரையும் கொடுத்து கொண்டு போயிட்டாங்க. ரெண்டு பேரும் தனிமையில் இருந்தாங்க, சொல்லி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆணவன் சொன்னார், இரவு நேரம் விசாரிக்க முடியாது, ரெண்டு பேரையும் ஒரே ஜெயில போடுங்க, காலையில விசாரிச்சுக்கலாம். ரெண்டு பேரும் ஒரே ஜெயில போறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய சீதேவி ஒழு செய்தார்கள், தொழுதார்கள், தொழுது கொண்டே இருந்தார்கள். ஒரே ஜெயில ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த பெண்மணி மீது ஒரு பார்வை கூட போகல. அந்த பெண்மணிக்கு உள்ளத்துல பயம் வந்துருச்சு. இவ்வளவு பெரிய நல்ல மனுஷனா நம்மளை பழிச்சு மொத்தம் வச்சானுங்க. அவர் தொழுது முடிச்சுனே அவங்கள்ட்ட சொன்னாங்க, என் மனைவி மன்னிச்சிருங்க, நீங்க இவ்வளவு பெரிய மனுஷன் எனக்கு தெரியாது, ஏதோ காசு தரேன்னு சொன்னாங்க. அந்த பொறாமைக்காரர்கள் சொன்ன பேச்சை கேட்டு நான் நம்பி இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருக்க அந்த மாதிரி நைட்டோட நைட்டா அபூ ஹனீஃபா இமாம்கிட்ட மன்னிப்பு கேட்குது. இமாம் சொன்னாங்க, மன்னிக்கிறதா இருக்கட்டுமா, எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய், காவலர்கள்ட்ட சொல்லி வீட்டுக்கு போயிட்டு உடனே வரேன்னு சொல்லிட்டு போ, என்னுடைய வீட்டுக்கு போ, நடந்த செய்தி எல்லாம் என் மனைவி இடத்திலே சொல், உன்னுடைய பொருட்காவை என் மனைவி இடத்திலே கொடு, என் மனைவி உள்ள அனுப்புனாங்க. அந்த பெண்ணை சம்மதித்தால், காவலரிடத்திலே பேசினார், காவலரிடத்தில் அனுமதி வாங்கி காவலர்களோடு வீட்டுக்கு செல்கிறார். அபூ ஹனீஃபா நம்முடைய மனைவி இடத்தில் எல்லாத்தையும் சொல்லி பொருட்காவை மாற்றி போட்டு உள்ள ஜெயிலுக்குள்ள வருது. அபூ ஹனீஃபாவுடைய மனைவி தான் உள்ள வர்றாங்க. இப்ப அடுத்த நாள் விசாரிக்கப்படுகிறது, யாருக்குமே தெரியாது. இது அடுத்த நாள் விசாரணைக்கு வருகின்றது. ஆளுநரிடத்திலே அந்த பொறாமைக்காரர்கள் சொல்றாங்க, பாத்தீங்களா, பெரிய இமாமு நீங்க, பெரிய ஆலிமு நீங்க, மார்க்க சட்ட வல்லுநர் நீங்க, ஒரு பெண்ணோட தனிமையில் இருக்கிறாரு, இவர் பேசவும் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் அந்த உள்ளத்தில் இருந்த அந்த கசகங்களை எல்லாம் கொட்டுறாங்க. ஆளுநர் விசாரிச்சார், அபூ ஹனீஃபா, என்ன இமாம் நீங்களே இப்படி பண்ணலாமா, ஒரு அந்நிய பெண்ணோட தனிமையில் இருக்கிறீர்களே, தவறு இல்லையா? இமாம் சொன்னாங்க, இது அந்நிய பெண் யாரு சொன்னா, இது அந்நிய பெண் இல்லையே, அந்நிய பெண் இல்லையே, அவங்களா அந்நிய பெண் சொல்றாங்களே, அது அந்நிய பெண்ணாக இருந்தால் நீங்க அவருடைய தந்தை இடத்திலே விசாரியுங்கள் என்று இமாம் சொல்லுவாங்க. உடனே தந்தை விசாரிக்க தந்தையை கூட்டிட்டு வருவாங்க. தந்தை அந்த பெண்ணின் முகத்தை பார்த்து சொல்வார்கள், இது எனது மகள், பல ஆண்டுகளுக்கு முன்பு இமாம் அவர்களுக்கு நான் திருமணம் முடித்து கொடுத்தேன், சாட்சிகள் அந்த இடத்துல சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய உதவி. பொறாமைக்காரர்கள் நம்மை சூழ்ந்து எவ்வளவு சூழ்ச்சிகள் பண்ணனாலும் தக்வா என்ற அந்த இறையச்சத்தை வைத்து இறைவனை அஞ்சி நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அல்லாஹ் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியேறக்கூடிய பாதைகளை காண்பித்துக் கொடுப்பான். இமாமுக்கு நைட்டால காண்பித்து கொடுத்தான், மனைவியை உள்ள வர வச்சான். ஆளுநர் என்ன செஞ்சாரு, யார் பொறாமையால் நானும் இமாமை பற்றி தவறாக சொன்னார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுத்தன் போது வரலாறு. அன்பானவர்களே, இறையச்சம் தான் பாவ மன்னிப்பை தரும். இறையச்சம் தான்
நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுடைய அந்த நிவாரணத்துடைய பாதையை காண்பித்து கொடுக்கும். ஒரு கஷ்டம் வந்துட்டா அது வெளிப்போறதுக்கு வழி இருக்கும், கண்டிப்பா அந்த வழியை தக்குவா தான் காண்பித்து கொடுக்கும். எனவே இந்த நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இது உங்களுக்கு தக்குவாவை தருகிறது. அந்த தக்குவாவுடைய நோன்பாக நமது நோன்பை மாற்றுவதற்கு அல்லாஹ் தோற்றித்து செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.